வணக்கம். அம்மாச்சி வைத்தியம். இன்று நம்ம பார்க்க போகிறது மூல நோய்க்கு மருந்து. மனுஷாளுக்கு மூல நோய் வந்தால் பயங்கர கடுக்கட்டுன்னு இருக்கும், உட்கார்ந்துருக்கே முடியாது. அதில் உள்மூலம் வெளிமூலம் ரெண்டு இருக்குது. உள்மூலம் இருக்கிறது வெறும் ரத்தமாக போயிட்டே இருக்கும். வெளிமூலம் என்னென்னா உட்கார இடத்துல அந்த வாய் மோஷன் போகிற வாய் வெடிச்சிருக்கும். அதில் எண்ணெய் போட்டு தடவினாலுமே அது அந்த வெடிப்பு மாறாது. அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? ஒரு அருமையான நம்ம கை வைத்தியம். இதெல்லாம் விட்டு நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன் சொன்னீங்கன்னா அங்கே எதுவுமே பலிக்காது. ஏன்னா செலவு தான் பண்ணுவீங்க. பழமொழி சொல்லுவாங்களாம், ஒரு சின்ன ஒரு 5 ரூபா மாத்திரை மருந்தில் அதை கோடிக்கணக்கில் செலவு பண்ணுவாங்களாம். அது மாதிரி நீங்கள் எவ்வளவு செலவு பண்ணாலுமே அது கேட்காது. காரணம் என்னென்னா மூல நோய்க்கு கை வைத்தியம் தான் சிறந்த மருந்து. அந்த மருந்து என்ன பண்ணுன்னா, நீங்கள் குப்பைமேனி தலை நம்ம வேலி ஓரங்கள்லாம் முளைஞ்சிருக்கும் பாருங்க, இதுதான் குப்பைமேனி. இந்த குப்பைமேனி ஒரு ஏழைங்களுக்கெல்லாமே ஒரு அருமையான ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாம். இதை பார்க்க குப்பையில் இருக்கிறதுனால அதை குப்பைமேனின்னு சொல்கிறோம். ஆனால் இது பொன்மேனி அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா இதை பாருங்கள், நல்லா பாருங்கள். இந்த குப்பைமேனி இந்த காய் பின்னாடி இந்த பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். பொடி பொடியாக காய்ங்க இருக்கும். சின்னதில் தலையில் ஃபுல்லாக பொடி பொடியாக இருக்கும். சின்னதாக இருக்கும். அதில் பொடி பொடியாக நம்ம பாருங்கள், இது பாருங்கள், நல்லா பாருங்கள். இதில் பொடி பொடியாக இருக்கும். இதுதான் குப்பைமேனி. இதை எடுத்து நீங்கள் நல்லா தண்ணியில் போட்டு நல்லா அலசிடுங்க. அலசிட்டு அதை வேர் முதற்கொண்டு அதில் மருத்துவ குணம் இருக்குது. வேர் முதற்கொண்டு எல்லாத்தையும் போட்டு நீங்கள் நல்லா இடிச்சிருங்க. இடிச்சிட்டு அதை சாராக புழிஞ்சிங்கனாவே அதை எடுத்து தினம் 1 டீஸ்பூன் சாராக குடிச்சிடணும். காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சிக்கிட்டே வாங்க. சூப்பராக மூல நோய் குணமாயிரும். தோல் மேலே அரிப்பு பிக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம குளிக்கும்போது இந்த குப்பைமேனி தலை என்ன பண்ணணும், கொஞ்சம் மஞ்சளை விட்டு அரைச்சி மேலே தடவிக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. அப்புறம் குளிங்க, சூப்பராகிடும். அந்த அரிப்பே வராது. இது சளிக்கு அவ்வளோ நல்லது. இதில் எக்கச்சக்கமான ஏற்கனவே நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். எக்கச்சக்கமான மருத்துவ குணம் இருக்குது. சளிக்கு குழந்தைங்க முதற்கொண்டே குழந்தைங்களுக்கு இதை அரைச்சி ஒரு சங்களவுக்கு, சின்ன குழந்தையா இருந்தால் ஒரு 1/4 சங்கு கொடுங்க. 6 மாத பிள்ளைங்களுக்கு ஒரு 1/4 சங்கு கொடுங்க. நல்லா 1 வயசு பிள்ளைங்களா இருந்தாக்கா நல்லா 1 சங்கு ஊற்றிவிடுங்க. அப்படியே ஃபுல்லாக வாந்தி எடுத்துரும். வாந்தி எடுத்தால் நீங்கள் பயப்படக்கூடாது. அப்படியே சளியெல்லாம் வெளியே வந்துடும். இது முகத்துக்கு அரைச்சி நீங்கள் முகம் க்ரீம் மாதிரி போடுங்க. எல்லா க்ரீம் செய்வீங்க. இதெல்லாம் போட்டு பாருங்கள், அப்படியே முகம் பளபளன்னு வரும். இதில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. அதனால் இதை செய்து எல்லோரும் பயன்பெறணும். மூல நோயினாவே அப்படியே கடுகடுப்பு துடிப்பாங்க. இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ஒரு வாரம் சாப்பிட்ட பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள். அப்படியே பட்டா பறந்து போயிடும் மூல நோயெலாம். செய்து பார்க்குறீங்களா? பாருங்கள். நன்றி, வணக்கம்.